ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தொகுதி மறுவரையறைக்கு எதிரான முதலமைச்சரின் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றம். அதிமுக, பாமக, பாஜக, தேமுதிக ஆகிய கட்சிகள் எதிர்த்த நிலையில் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவுடன் நிறைவேறியது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. மத்திய அரசு கொண்டுவர உத்தேசிக்கும் தொகுதி மறுவரையறையால் மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தென் மாநிலங்களுக்கு அநீதி இழைக்கப்படும். தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543ஆகவே தொடர வேண்டும் என முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தல். மாநிலத்தின் மக்கள் தொகையின் அடிப்படையில் தொகுதிகள் மறுசீரமைக்கப்படும். இப்படி செஞ்சா தென் மாநிலங்களின் பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை வெகுவா குறைய வாய்ப்பு இருக்கு. கடைசியில் மக்கள் தொகை கட்டுப்பாட்டை சிறப்பாக செயல்படுத்தின தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு பெரும் அரசியல் பிரதிநிதித்துவ அநீதி இழைக்கப்படும். தற்போது 543 என்ற நிலையிலேயே 1/3 பங்கு தொகுதி மகளிர் தொகுதிக்கு வருகின்ற 2029 பாராளுமன்ற தேர்தலில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற முன்மொழியும் தீர்மானிக்கப்பட்டுச்சு. 2029 பொதுத் தேர்தலிலேயே பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டும் என முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தல். தொகுதி மறுவரையறைக்காக மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை தாமதப்படுத்தக்கூடாது எனவும் தீர்மானத்தை முன்மொழிந்து பேச்சு. உள்ளாட்சியில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு கொடுத்ததும் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பெண்கள் மக்கள் பிரதிநிதிகளாக மாறி இருக்காங்க. அவங்களோட தலைமை பண்பும் ப்ரூவ் ஆகி இருக்கு. அதே மாதிரி பெண்களோட வெற்றியை சட்டமன்றத்திலையும் பார்லிமெண்ட்லேயும் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்று இந்த பேரவையின் வாயிலாக பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை இனியும் தாமதிக்காமல் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறோம். தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு திமுக ஆதரவு. தொகுதி மறுவரையறையின் ஆபத்தை முதலில் எடுத்துக் கூறியது திமுக தான் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி பேச்சு. தொகுதி மறுவரையறை, டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற பேரில் நம்முடைய தமிழ்நாடு பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் எங்களுடைய உறுதியான நிலைப்பாடு. தற்போதைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் புதுசாக டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தால் அது எவ்வளவு பெரிய ஆபத்தாக அமையும் அப்படிங்கிறத இந்தியாவுக்கே முதலாக சொன்ன இயக்கம் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம், எங்களுடைய தலைவர் அவர்கள்தான். தொகுதி மறுசீரமைப்பில் 7.18% என்ற தமிழ்நாட்டின் விகிதாச்சாரம் குறையக்கூடாது என்பதை வலியுறுத்தி முதல்வர் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு திமுக வரவேற்பு. மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரையறை கூடாது என்பதில் தாங்கள் உறுதியுடன் உள்ளதாகவும் உதயநிதி கருத்து. தொகுதி மறுவரையறையால் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படாது என அமித்ஷா உறுதியளித்துள்ளதாக இபிஎஸ் கருத்து. நாட்டின் உள்துறை அமைச்சர் கொடுத்த உறுதியை அனைவரும் நம்ப வேண்டும் என்றும் சட்டப்பேரவையில் பேச்சு. இந்தியாவுக்கு அவர் தான் உள்துறை மந்திரி. தொகுதி மறுவரையறை வருகின்ற பொழுது உங்களுக்கு எந்தவித பாதிப்பு ஏற்படாது. 7.18 விகிதாச்சாரம் குறையாமல் பார்த்துக்கொள்ளும் என்ற உறுதியை கொடுத்திருக்கின்றார். அதனால இப்போ கூட நீங்க நிறைய அமைச்சர் இருக்கிறீங்க, நிறைய உறுதிமொழி கொடுக்குறீங்க. இது எப்படி நம்புறது? அமைச்சர் உறுதிமொழி கொடுத்தா நம்பித்தான் ஆகணும். தொகுதி மறுவரையறை மசோதாவை மத்திய அரசு கொண்டுவராத நிலையில் தமிழக அரசு தீர்மானம் கொண்டு வருவது எந்த அடிப்படையில் சரி? தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டால் 7 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி என்ற நிலை உருவாகும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பேச்சு.
இந்த தொகுதி மறுவரையின் மூலமாக கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு 59 எம்பிக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்றைய நிலையில் 10 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி தான் இப்பொழுது நாடாளுமன்றத்திலே இருக்கிறார்கள். இந்த தொகுதி மறுவரை செய்வதன் மூலம் 7 லட்சத்திலிருந்து 8 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி விகிதமாக அந்த தொகுதிக்கு மக்கள் சிறப்பாக கண்டிப்பாக நம்மளுடைய எம்பிக்கள் பணியாற்ற முடியும். ஐநூற்று 43 என்ற எண்ணிக்கையில் 33% என்றால் 179 பெண்கள் மட்டுமே எம்பிக்கள் ஆவதற்கு வாய்ப்பு. தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டால் கூடுதலாக 90 பெண்கள் எம்பிக்களாக முடியும் என பிரேமலதா பேச்சு. பெண்களுக்கு 543 33% ஒதுக்கினால் 269 பெண் எம்பிகள் வருவார்கள் நம்ம தமிழ்நாட்டில். அப்படி நம்ம பார்த்தா மொத்தம் டெல்லியில் 259 பெண் எம்பிக்கள் வரும் பொழுது பெண்கள் மட்டுமே 90 பேர் அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதமர் எதிர்காலத்தில் உருவாக்கப்பட வேண்டும் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கருத்து. 5-6 வடமாநிலங்கள் சேர்ந்து பிரதமரை தேர்ந்தெடுக்கும் சூழலே தற்போது உள்ளதாகவும் சட்டப்பேரவையில் பேச்சு. 5-6 வட மாநிலங்கள் சேர்ந்தால் ஒரு பிரதம மந்திரியை உருவாக்க முடியும் என்கின்ற நிலை இன்றைய வரையும் இருந்துட்டு இருக்கு. அதை மாற்றப்பட வேண்டும். தென்னிந்தியாவிலிருந்து ஏன் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதம மந்திரி எதிர்காலத்தில் உருவாக்கப்பட வேண்டும். அதிகாரம் உத்தரப்பிரதேசுக்கோ பீகாருக்கோ குஜராத்துக்கோ மட்டுமல்ல, நம்மளுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலித்தது போல ஒரு நாள் பாராளுமன்றத்தில் ஒரு பிரதம மந்திரியாக ஒலிக்க வேண்டும். இதற்கு தான் இந்த தீர்மானம். தொகுதி மறுவரையறைக்கு எதிராக மு.க. ஸ்டாலின் முதலில் குரல் கொடுத்ததாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கருத்து. மாநிலங்களுக்கான விகிதாச்சாரம் உயர்த்தப்பட்டால் மறுசீரமைப்பை ஆதரிப்பீர்களா என கேட்கப்பட்ட போதும் கூட மு.க. ஸ்டாலின் எதிர்த்ததாகவும் பேச்சு. விகிதாச்சாரம் உயர்ந்தால் வரவேற்கலாமா அப்படிங்கின்ற ஒரு குரல் வந்தது. அதையும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திரு மு.க. ஸ்டாலின் கடுமையாக எதிர்த்தார். அதான் சொல்றேன், எல்லா முதலமைச்சரும் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக எதிர்த்தார். திமுக எதிர்த்தது. எங்களுடைய தலைவரும் 2025 ஆண்டிலிருந்து இதுவரை 3 அறிக்கை கொடுத்திருக்கிறார். நாங்களும் எதிர்க்கிறோம். தொகுதி மறுவரையறைக்கு எதிராக முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு அதிமுக, பாமக, பாஜக, தேமுதிக எதிர்ப்பு. மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்க கோரும் தீர்மானத்திற்கு பாமக நீங்கலாக மற்ற கட்சிகள் ஆதரவு. கோவையில் கல்லூரி மாணவன் படுகொலை தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கவன ஈர்ப்பு தீர்மானம். திங்கட்கிழமை விவாதம் நடக்கும் என சபாநாயகர் கூறிய நிலையில் அமைச்சர் ராஜ்மோகன் எழுந்து பதிலளிக்க முயன்றதால் திமுகவினர் அமளி. அந்த மாணவரோடு மற்ற மாணவர்களுக்கு ஏற்பட்ட ஏற்கனவே இருந்த ஒரு கோஷ்டி மோதலின் காரணமாக அவை முன்னவர் உட்காருங்க, நான் பண்றேன். உட்காருங்க. நான் சொல்றேன். பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. கடந்த 3 மாதங்களில் தமிழக அரசின் கஜானாவுக்கு கூடுதலாக 15,000 கோடி ரூபாய் வரத் தொடங்கியுள்ளதாக அமைச்சர் மரிய வில்சன் தகவல். ஜிஎஸ்டி மற்றும் பதிவுத்துறையில் தலா 5,000 கோடி ரூபாயும் ஆயத்தீர்வை மூலம் 1,500 கோடி ரூபாயும் கிடைத்துக் கொண்டிருப்பதாக விளக்கம். வல்லுநர்கள் குழுவின் பரிந்துரைப்படி தமிழக அரசின் வருவாய் அதிகரிக்கப்படும் என அமைச்சர் மரிய வில்சன் விளக்கம். செலவினங்களை குறைத்து வருவாயை திரட்டி தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றுவோம் என்றும் திட்டவட்டம்.
வருவாய் திரட்டல் மற்றும் செலவினை மேலாண்மை தொடர்பாக உயர்மட்ட குழுக்களை அமைப்பதற்காக அரசு அறிவித்துள்ளது. இந்த முயற்சிகள் மிக விரைவில் பலனளித்து அரசுக்கு தேவையான நிதி ஆதாரங்களை வழங்கும். இந்த நிதி ஆதாரங்கள் கிடைக்கப் பெற்றவுடன் அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும். தமிழ் மொழி பேசுவதில் தனக்கு சில சிரமங்கள் உள்ள நிலையில் அன்று பேரவையில் தான் ஆவேசப்பட்டு விட்டதாக அமைச்சர் மரிய வில்சன் கருத்து. முதல் முறை என்பதால் சிறு தடுமாற்றம் அடைந்ததாகவும் எதிர்க்கட்சிகளிடமிருந்து கற்றுக்கொள்வதாகவும் பேச்சு. லாங்குவேஜ் இஸ் அ பேரியர் தான் எனக்கு, அதை நான் மறுக்கல. அன்னைக்கு கொஞ்சம் ஆவேசப்பட்டது உண்மைதான். நானும் தமிழ் மொழி தாய்மொழி எல்லாம் தமிழ் தான். ஜஸ்ட் இஸ் த ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு, இது வெரி ஃபஸ்ட் டைம். இந்த ஃபஸ்ட் டைமில் நாங்கள் திருத்திப்போம், சில விஷயங்கள் நாங்கள் கற்றுப்போம் உங்கள்கிட்டேருந்து. வி வில் கம் பேக் ஸ்ட்ராங். வரப்போகிற நாட்களில் வெரி ஸ்ட்ராங்காக நாங்கள் கம் பேக் பண்ணுவோம். சட்டப்பேரவையில் எம்ஜிஆரின் பாடலை பாடி முதலமைச்சர் விஜய்க்கு நிதியமைச்சர் மரிய வில்சன் புகழாரம். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். எங்கள் அண்ணன் தமிழ்நாடு முதலமைச்சர், அவரை பற்றி புரட்சித் தலைவர் பாடினதுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பயே சொல்லிட்டு போயிட்டார் நினைக்கிறேன். நிதியமைச்சர் பாடியதை ரசித்து கேட்ட முதலமைச்சர். தமிழக விவசாயிகளின் பிரச்சனைகளை ஓரிரு நாட்களில் தீர்த்துவிட முடியாது என வேளாண் துறை அமைச்சர் வினோத் கருத்து. அவ்வாறு ஓரிரு நாட்களில் தீர்க்க முடியும் என்றால் கடந்த ஆட்சி காலங்களில் ஏன் அதனை செய்யவில்லை என்றும் கேள்வி. கடும் நிதி நெருக்கடிக்கு மத்தியில்தான் தமிழக அரசு 6000 கோடி ரூபாய் அளவில் பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ததாக அமைச்சர் வினோத் விளக்கம். வாக்குறுதிகளை முழுவதும் நிறைவேற்ற போதிய அவகாசம் தேவை என்றும் முழு கடன் தள்ளுபடி உள்ளிட்ட கோரிக்கைகள் குறித்து பேரவையில் கருத்து. தொகுதி பணிகளை பார்வையிட எம்எல்ஏக்களுக்கு தமிழக அரசு வாகன வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என சட்டப்பேரவையில் விசிகவின் ஜோதிமணி வேண்டுகோள். எம்எல்ஏக்களின் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய கடிதத்தை முதலமைச்சர் விஜயிடம் வழங்கினார் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர். சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் சட்ட திருத்த முன்வரைவு மாநில அரசின் வரி விதித்து வருவாய் ஈட்டும் அதிகாரத்தை பறிக்கிறது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள கனிம சட்ட திருத்த முன்வரைவை திரும்ப பெற வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். ஆடி அமாவாசையை முன்னிட்டு நீர்நிலைகளில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பொதுமக்கள். நெல்லை, பாபநாசம், கன்னியாகுமரி, திருவள்ளூர், பூம்புகாரில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு. ஆடி அமாவாசையொட்டி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடிய ஆயிரக்கணக்கான மக்கள் பித்ருக்களுக்கு பிண்டம், எள்ளு வைத்து தர்ப்பணம் செய்து வழிபாடு. தமிழகத்தில் நாளை தொடங்குகிறது எம்பிபிஎஸ், பிடிஎஸ் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு. சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனை வளாகத்தில் கவுன்சிலிங் நடைபெறுகிறது. சென்னையில் டாஸ்மாக் பார் உரிமையாளர்களுடன் சென்னை மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜ் ஆலோசனை. இரவு 10 மணிக்கு பிறகு சட்டவிரோதமாக மது விற்பனை கூடாது என கண்டிப்புடன் அறிவுறுத்தல். பழனி நில மோசடி வழக்கில் கைதான ஜஸ்டின் மணிகண்டன் மீது மேலும் ஒரு முறைகேடு வழக்கு. பழனி ஆயக்குடியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்ததாக போலீஸ் நடவடிக்கை.
பெருநகர சென்னை மாநகராட்சியில் சொத்து வரி உயர்த்தப்படவில்லை. குறைவாக வரி செலுத்தியவர்களுக்கு மட்டுமே தரவுகளின் அடிப்படையில் திருத்திய மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் சமீரன் தகவல். முல்லை பெரியாறு அணையில் துணை கண்காணிப்பு குழுவினர் நேரில் ஆய்வு. மெயின் அணை, பேபி அணை, கேலரி, ஷட்டர் பகுதி அணையின் நீர்க்கசிவு உள்ளிட்டவைகள் குறித்து ஆய்வு. மதுரை விரகனூர் அரசு பள்ளியில் ஆசிரியர்களை ஆபாசமாக பேசி அட்ராசிட்டி செய்த 10ஆம் வகுப்பு மாணவன். மாணவர்களை எட்டி உதைத்து ரகளையில் ஈடுபட்ட வீடியோ வெளியான நிலையில் மாவட்ட கல்வி அதிகாரி விசாரணை. கோயம்புத்தூரில் போதைப் பொருள் பயன்பாடு குறித்து புகார் அளித்ததால் பொறியியல் கல்லூரி மாணவர் சக மாணவர்களால் அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கு. 17 வயது சிறுவன் உட்பட 5 பேரை கைது செய்து செட்டிப்பாளையம் போலீசார் விசாரணை. கல்லூரியில் போதைப் பொருள் பயன்பாடு என புகார் அளித்ததால் மாணவர் கொல்லப்பட்டதாக கூறுவதில் உண்மையில்லை. விடுதி சமையலறை தாக்கியதால் மாணவர் அமுதன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டவர் எனவும் இந்துஸ்தான் கல்லூரி நிர்வாகம் விளக்கம். அப்பா அம்மா என்ன சொல்றாங்கன்னா போதைப் பொருள்ல காட்டி கொடுத்துட்டாங்க கல்லூரி நிர்வாகம், அதனாலதான் அடித்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி எந்த சம்பவமும் இல்லைங்க சார். அதாவது அவருடைய நடவடிக்கை எடுத்ததே ஹாஸ்டல் சமையல்கார் அடிச்சதுக்காகத்தான் அவருக்கு அவங்க அப்பாவே லெட்டர் எழுதி கொடுத்துருக்கிறாரு. அதுக்கான மன்னிப்பு கடிதம் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கிடையில அந்த மாணவர் வெளியே தங்கியிருந்தார் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. ஆனால் அந்த மாதிரி போதைப் பொருள் சம்பந்தமான எந்த ஒரு நடவடிக்கையும் நாங்கள் அந்த பையன்கிட்ட கேட்கும் கிடையாது. நாங்கள் மாணவர் அடித்ததனால் மட்டும்தான் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். கரூர் அருகே முன்னால் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தை இடித்து தள்ளிய கார் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து. இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண் தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்த நிலையில் காரில் பயணம் செய்த 3 பேர் படுகாயம். முல்லை பெரியாறு அணையை பலப்படுத்துவதற்கான பராமரிப்பு பணிக்கு கேரள அரசு ஒத்துழைப்பு தரவில்லை. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வில் தமிழ்நாடு அரசு சார்பில் குற்றச்சாட்டு. வடக்கு வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 12 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற வாய்ப்பு. அதனைத் தொடர்ந்து 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு அதிகரிப்பு. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என தகவல். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.